இன்றைய செமிஃபைனல் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டி அல்கிலால் வர்சஸ் எம்சிசி மம்மலக்கரை தோனி பிரதர்ஸ். டாஸா வின் பண்ணது தொண்டி அல்கிலால். சூஸ் டு சேசிங். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. பவர் பிளே கிடையாது, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சூர்யா ஸ்ட்ரைக்லையும் பிரேம் நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட நீலு வந்திருக்காரு. போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் டாக்கிங் லென்த் ஆம்பேர் பக்கமாக போச்சு. மேலே ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க, ரஞ்சித் இருக்காரு. போன மேட்சோட ஹீரோ சிங்கிள் பிரேம் ஸ்ட்ரைக்ல. லாங் ஆஃப் திசையில் அங்கே ஃபீல்டர் மாது தெளிவாக வந்தாருங்க. டேக் இட். பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்ல. வெல் பிளேட். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல வந்த திசையில் ஒரு இளநீ சீவல் கண்டிப்பா நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும் இந்த பேட்ஸ்மேனுக்கு. இன்டு தி பவுண்டரி லைன். பவுண்டரி இன்சைட் எட்ஜ். நல்ல ஸ்டாப்பா சார். ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்களா? கிடையாது, நோ சொல்லிட்டாரு. ஸ்லாட்ல இருந்துச்சு லாங் ஆன் திசையில. ரஞ்சித் அவரை நோக்கி போயிட்டு இருக்கு பந்து. ஐயோ டிராப்புங்க. அலட்சியமா இருந்திருக்காரு. இங்க ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அது கடையில ஒரு லைஃப் கொடுக்குறாங்க பேட்ஸ்மேனுக்கு. லாஸ்ட் ஒன்னு ஷாட். குவாலிட்டியான ஷாட். அங்க மதார் பால் பம்ப் ஆகும். தெளிவா புடிச்சிட்டாருங்க. நல்ல பில்டிங் அப். டோட்டலாவே எல்லா பிளேயர்ஸும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கிள். ஒரு ஓவர் முடிவுக்கு 7 ரன் ஆடிருக்காங்க. அதுல ஒரு 4 அடங்கும், ஒரு விக்கெட் இருந்து. செகண்ட் ஓவர் போட ரஞ்சித் ஸ்விட்ச் கிட்டி கேப்டன் பார்த்தா அங்க ஃபீல்டர் கையிலே ரென்சோல டாட் பால். செகண்ட் ஒன் எஸ் கீப்பர் கையில பட்டி பேட்ல நிக்கிருச்சு அப்படிங்கறப்ப விக்கெட் கன்சிடரா இருக்கும். இப்போ பவுண்டரி கன்சிடர் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் டாக்கிங். இதுவும் அதே மாதிரியே சோ லக் வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2-4. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ட்ரை. ஓட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. விக்கெட் அப்பீல் எடுக்கிறாங்க. நாட் அவுட். லாஸ்ட் மூவ். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல வேகமா சுத்தினாரு. பேட்ல பால்ல நோ சொல்லிட்டாங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன்னு ட்ரிசில் போட ஆரம்பிச்சிருச்சு. யாக்கிங் லென்த் பாக்ஸ் டு பாக்ஸ் டாட் பால். பின்னாடி போன 2 பவுண்டரி மட்டும் வராம இருந்தா இன்னும் சிக்கனமா இருந்திருக்கும் இந்த ஓவர். ஸோ பவுலரை குறை சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிச்சிருக்காரு இந்த ஓவர். 2 ஓவர் முடிவுக்கு 15, ஒரு விக்கெட் இழந்து. ஸோ ஒரு மாதிரி இடி இடிக்குது, மின்னலும் அடிக்குது, ட்ரிஸ்ஸிலும் போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேட்ச்சு கம்ப்ளீட் ஆகுமாங்கிறது தெரியல. இந்த ஓவர் போட இர்ஃபாஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். குறுக்க சுத்த போனாரு. கீப்பர் கைவசம் டாட் பால். செகண்ட் ஒன் லாங் ஆஃப்ல ஸ்லிப் ஆனார் மாதிரி. அதுக்கப்புறமா வேகமாக வந்துட்டாரு. டபுள் அழுத்திடுவாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப்ஸ் ஓபன் பண்ணி கவர்ஸ்ல கேப்லன்னு பார்த்தா மேல சூர்யா இருக்கார் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப்புங்க. நல்ல த்ரோவும் கூட. சிங்கிள். சூர்யா ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் 3 மூவ். நேருக்கு நேரா பெரிய ஷாட் ஆட விட முடியாம போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க இர்ஃபாஸ். லாஸ்ட் மூவ் பெரிய ஷாட்டுக்கான தேடல இருப்பாரு. ஸ்விட்ச் ஹிட். பேட்ல பாடல டாட் பாலுங்க. லாஸ்ட் ஒன் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து கான்ட்ரி திசையில பியூட்டிஃபுல் ஹிட். அந்த கொட்டாகையெல்லாம் தாண்டிருச்சு. மச் நீடட் ஆறுன்னு சொல்லலாம். நல்ல டார்கெட்டை செட் பண்றதுக்கு வழிவகுக்கும். சிவா பேட்ல இருந்து அந்த 6 மழையும் வந்துருச்சு. பயங்கரமா இறங்கிருச்சு. செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவோட மழை நல்லா இறங்கிருச்சு. ஸோ நல்லாவும் பேஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா அந்த கிரவுண்டில் விளையாட முடியாது. ஸோ எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்துட்டாங்க. பக்கமாகவே இங்கே ஸ்டெம்பை உண்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க லோக்கல் கைஸ். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவார்டு தங்க காயின் கொடுக்குறாங்க. நீலமணிக்கு போகுது. பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட். பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு யார் கூலர் சிவலி ப்ரோ கொடுத்தது. 50 பதிவு பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. அதே மாதிரி இந்த ஷீல்டும் கொடுக்குறாங்க பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு. இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் இந்த தொடர்ல கண்டிப்பா மாட்டே மாட்டார் இந்த தொடர் அவர். இந்த மெடல், இந்த ஷீல்டு, அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி மச் டிசர்வ். எமர்ஜிங் பிளேயர் அவார்டு பிரேம். அதே மாதிரி இதை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா அல்கிலா. நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கும். ஃபேன் இது பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த அவார்டு யாருக்குன்னா பிரசாந்த் அவருக்கு பதிலாக சிவலி வாங்கிக்கிறாரு. சிறப்பு பரிசு வழங்கிய அலிலால் அணி அவர்களுக்கு யாராவது கமிட்டி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு சிறப்பு பரிசு அல்கிலால் டீம் வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்காக
மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர் இந்த டோர்னமெண்ட் ஒரு குணா அவருக்கு கொடுக்குறாங்க. ஒரு இம்ப்ரெசிவான பவுலிங் வெளிப்பாடு, நல்லா போட்டிருந்தார் எல்லா மேட்ச்லையுமே எக்கனாமிக்கலா. எமர்ஜிங் பிளேயர் அவார்டு சூப்பர் ஒன்று பரிசு வழங்கி கவினின் சார்பாக பிளஸ் இந்த மெடல் பெருமை சேர்த்து கொடுக்கிறார். வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க இக்பாஸ் பாய்க்கு. மச் டிசர்வ்னு சொல்லலாம். தொண்டி ஏரியாவிலேயே பிரைட் ஆஃப் தொண்டி மேல கொண்டு வந்துட்டு இருக்காரு. பிரைட் ஆஃப் தொண்டி இளைஞர்களுக்கான ஒரு உதாரணமாக இருக்கும் எங்களுடைய அண்ணன் இஃபாஸ் பிரைட் ஆஃப் தொண்டி அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. ராஜேஷ் கோவே பேக் மன்மதுரை இருப்பு ஈரோடு. இந்த கப்பு நாரேந்தல் கார்த்திக் பிரதர் ஆர் குமரேசன் கோல்டன் லைனர் மன்மதுரை திருப்பூர் மேக்ஸிமஸ் எடுத்துட்டு போறாங்க. 20,000 பிரைஸ் மணி பிளஸ் இந்த கப்பு. மண்மலக்கரை என்சிசி தோனி பிரதர்ஸ் முன்னாள் அணி 30,000 பிரைஸ் மணி பிளஸ் இந்த கப். செகண்ட் பிரைஸ் மண்மலக்கரை கமிட்டி ஆக்சுவலா ஃபைனல் நடக்கல, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பிரைஸ் மணியை. முதல் பரிசு அணிலால் தொண்டி அணியாளர் கமிட்டிக்கு வருமாறு முதல் பரிசை தட்டி சென்ற 50,000 உண்டு. டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் தொண்டி அல்கிலால் 50,000 பிரைஸ் மணி பிளஸ் இந்த பெரிய கப்பு. முதல் பரிசு கேக்குதா? முதல் பரிசு இங்க இருக்கிற எல்லாருமே மண்மலக்கரை ஓல்டு சீனியர் பிளேயர்ஸ் சந்தோஷமா இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க. நிறைய பிரைஸோட இருக்காங்க தொண்டி அல்கிலால்.